தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் முல்லைப் பெரியாறு அணையில் தமிழக அரசின் படகுகள் இயக்கம் நிறுத்தப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பராமரிப்பு பணிகளுக்காகவும் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லவும் அணை பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளவும் தமிழக அரசு சார்பில் கண்ணகி மற்றும் ஜலரத்னா என்ற 2 படகுகள் இயக்கப்படுகின்றன. தற்போது இந்த படகுகளை இயக்குவதற்கான உரிமம் காலாவதியான நிலையில் அதனை புதுப்பித்து தர அனுமதி கோரியும் இதுவரை தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இந்த படகுகள் அணையில் ஆய்வு மேற்கொள்வதை நிறுத்த அணையை பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் கேரள காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதேபோல 1 கோடி ரூபாய் செலவில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு வாங்கப்பட்ட தமிழ் அன்னை என்ற படகை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. தமிழக அதிகாரிகளுடைய கவனக்குறைவினால இன்னைக்கு முல்லைப் பெரியாறு அணையில் படகு போகிறதிலும் கேரளா இடையூறு செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. இவங்களுடைய கவனக்குறைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படகுக்கு உள்ள உரிமம் ரத்தாக போதும் தெரிஞ்சும் கூட இன்னும் அந்த உரிமத்தை புதுப்பிச்சு கேரளாட்ட கொடுக்காததான். இது ஏன் இந்த அதிகாரிகள் இவ்வளோ ஒரு மெத்தன போக்கில் இருக்காங்கன்னு தெரியவே தெரியல.